அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, எப்படி ஒரு கொஸ்டின் வேர்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது. சரி, இதுக்கு முன்னால் நம்ம நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதே போல் ஒரு கொஸ்டின் வேர்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் உருவாக்கக்கூடிய டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம அதுக்கு செலக்ட் பண்ணிக்கக்கூடிய வேர்டு வந்து எத்தனை. சரியா, எத்தனை, ஹவு மெனி, கித்னா. சரியா, எத்தனை, ஹவு மெனி, கித்னா. அதுக்குள்ள அரபிக் வேர்டு வந்து கம். சரியா, அப்போ கம்னு சொன்னால் எத்தனை, ஹவு மெனி, கித்னா. கரெக்டாக? சரி, இதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன பார்க்குறோம்னா, அந்த கம்முங்களுடைய வேர்டை யூஸ் பண்ணி உங்ககிட்ட எத்தனை புத்தகம் இருக்குதுன்னு கேட்குறோம். உங்ககிட்ட எத்தனை புக்கு இருக்குது. சரியா, உங்ககிட்ட எத்தனை புக்கு இருக்குது. ஹவு மெனி புக்ஸ் டூ யூ ஹாவ். ஹவு மெனி புக்ஸ் டூ யூ ஹாவ். ஆப்கே பாஸ் கித்னா கிதாப் ஹை. ஆப்கே பாஸ் கித்னா கிதாப் ஹை. ஹவு மெனி புக்ஸ் டூ யூ ஹாவ். உங்ககிட்ட எத்தனை புக்கு இருக்குது. இது எப்படி அரபிக்கில் கேட்குறோம். சரியா, கம் கிதாப், கத்தாப்னு சொல்லுங்கள். கிதாப் இல்லை, கிதாப்னா சிங்குலர். இது வந்து ப்ளூரல் வேர்டு. சரியா, கம் கிதாப் ஃபி அந்தக். சரியா, கம் கிதாப் ஃபி அந்தக். சரியா, கம் கிதாப் ஃபி அந்தக். ஓகே, கம் ஹவு மெனி கிதாப் புக்ஸ் ஃபி அந்தக் டு யூ ஹாவ். சரியா, கம் ஹவு மெனி கிதாப் புக்ஸ் ஃபி அந்தக் டு யூ ஹாவ். அப்போ சேத் சொல்லும்போது ஹவு மெனி புக்ஸ் டு யூ ஹாவ். ஆப்கே பாஸ் கித்னா கிதாப் ஹை. உங்ககிட்ட எத்தனை புத்தகம் இருக்குது. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அதே கம் யூஸ் பண்ணி அங்கே எத்தனை சேர் இருக்குதுன்னு கேட்கும். சரி, அங்கே எத்தனை சேர் இருக்குது. ஹவு மெனி சேர்ஸ் ஆர் தேர். வஹாं கித்னா குர்சி ஹை. வஹாं கித்னா குர்சி ஹை. ஹவு மெனி சேர்ஸ் ஆர் தேர். அங்கே எத்தனை சேர் இருக்குது. சரியா, இது எப்படி அரபிக்கில் கேட்குறோம். கம் குர்சி ஃபீ ஹினாக். சரியா, கம் குர்சி ஃபீ ஹினாக். சரியா, கம் குர்சி ஹவு மெனி சேர்ஸ். சரியா, ஃபீ ஹினாக் இஸ் தேர். சரியா, இல்லை ஆர் தேர். ஓகே, ஃபீ ஹினாக் ஆர் தேர். சரியா, கம் குர்சி ஹவு மெனி சேர்ஸ். கம் ஹவு மெனி குர்சி சேர். ஃபீ ஹினாக் ஆர் தேர். கரெக்டாக? அப்போ சேர் சொல்லும்போது ஹவு மெனி சேர்ஸ் ஆர் தேர். வஹாं கித்னா குர்சி ஹை. அங்கே எத்தனை நாற்காலி இருக்குது. சரியா, ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. உனக்கு எத்தனை வயசுன்னு கேட்குறோம். ஒரு ஆள்கிட்ட வயசு கேட்குறோம். உனக்கு எத்தனை வயசு. உனக்கு எத்தனை வயசு. ஹவ் ஓல்ட் ஆர் யூ. ஆப்கி உமர் கித்னா ஹை. ஆப்கி உமர் கித்னா ஹை. ஹவ் ஓல்ட் ஆர் யூ. உனக்கு எத்தனை வயசு. இது எப்படி அரபிக்கில் கேட்குறது. கம் உம்ரிக். சரியா, கம் உம்ரிக். கம் உம்ரிக். சரியா, கம் ஹவு மெனி. சரியா, அதான் இதில் மீனிங் வந்து எடுத்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும். ஆனால் நடைமுறையில் சொல்கிறது நம்ம இப்படி தான் சொல்கிறோம். இப்போ கரெக்டாக மீனிங் எடுத்தோம்னா கம்னா ஹவு மெனி. உமர், உமர் அதாவது உம்ரக்குன்னு சொன்னால் யுவர் ஏஜ். சரியா, அவன் உமர்னு சொன்னால் ஏஜ், உமரக்குன்னு சொன்னால் யுவர் ஏஜ். சரியா, அப்போ கரெக்டாக கேட்க போனால் ஹவு மெனி யுவர் ஏஜ்னு தான் வருது. சரியா, ஆனால் நடைமுறையில் நம்ம ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு தானே கேட்போம். அதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா, அப்போ கம் ஹவு மெனி உமரக் யுவர் ஏஜ். அதான் சேர் சொல்லும்போது ஹவ் ஓல்ட் ஆர் யூ. ஆப்கி உமர் கித்னா ஹை. உன் வயசு எத்தனை. கரெக்டாக? சரி, அடுத்தால என்ன கேட்குறோம்னா, உனக்கு எத்தனை சகோதரர்கள்னு கேட்குறோம். சரியா, உனக்கு எத்தனை சகோதரர்கள். ஹவு மெனி பிரதர்ஸ் டு யூ ஹாவ். ஆப்கு கித்னா பாய் லோக் ஹை. ஆப்கு கித்னா பாய் லோக் ஹை. ஹவு மெனி பிரதர்ஸ் டு யூ ஹாவ். உனக்கு எத்தனை சகோதரர்கள். இது எப்படி அரபிக்கில் கேட்போம். கம் அக்வா லக். சரியா, கம் அக்வா லக். ஓகே, கம் ஹவு மெனி அக்வா பிரதர்ஸ். அக்வான்னு சொல்லலாம், இல்லைனா அக்கான்னு சொன்னாலும் சரிதான். அக்கா, அக்கா, ஏகேஹெச்ஏ, அக்கா. சரியா, அக்கான்னு சொல்லலாம், அக்வான்னு சொல்லலாம், பிரதர்ஸ். சரியா, அப்போ கம் அக்வா ஹவு மெனி பிரதர்ஸ் லக் ஃபார் யூ. சரியா, இதில் அப்போ நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது ஹவு மெனி பிரதர்ஸ் டூ யூ ஹேவ்னு சொல்கிறோம். சரியா, உனக்கு எத்தனை சகோதரர்கள். ஆப்க்கு கித்னா பாய் லோக் ஹை. கம் அக்வா லக். ஓகே, ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா. உங்ககிட்ட எத்தனை பென் இருக்குதுன்னு கேட்குறோம். உங்கள்கிட்ட எத்தனை பேனா இருக்குது. ஹவு மெனி பென்ஸ் டூ யூ ஹாவ். ஆப்கே பாஸ் கித்னா பென் ஹை. ஆப்கே பாஸ் கித்னா பென் ஹை. ஹவு மெனி பென்ஸ் டூ யூ ஹாவ். உங்ககிட்ட எத்தனை பென் இருக்குது. சரியா, இது எப்படி அரபிக்கில் கேட்குறது. கம் கலம் ஃபி அந்தக். கம் கலம் ஃபி அந்தக். கம் ஹவு மெனி கலம் பென் ஃபி அந்தக் டூ யூ ஹாவ். சரியா, ஃபி அந்தக் டூ யூ ஹாவ். கரெக்டாக? கம் ஹவு மெனி கலம் பென் ஃபி அந்தக் டூ யூ ஹாவ். அப்போ சேச்சும்போது ஹவு மெனி பென்ஸ் டூ யூ ஹாவ். சரியா, ஆப்கே பாஸ் கித்னா கலம் ஹை. கித்னா பென் ஹை. உங்ககிட்ட எத்தனை பென் இருக்குது. கரெக்டாக? கரெக்டாக வருதா. சரி, அடுத்த வேர்டு பாருங்கள். அடுத்த வேர்டு என்ன தெரியுமா. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்னு கேட்குறோம். சரியா, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள். ஹவு மெனி டேஸ் எ வீக். ஹவு மெனி டேஸ் எ வீக். एक हफ्ते को कितना दिन है. कितना दिन होता है इन சொல்லுங்க. சரியா, एक हफ्ते को कितना दिन होता है. சரியா, एक हफ्ते को कितना दिन होता है. how many days a week. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள். சரியா, அது எப்படி அரபிக்கில் கேட்குறோம். கம் யோம் ஃபி அல் இஸ்புவா.
கம் யோம் ஃபி அல் இஸ்புவா சரியா கம் யோம் ஃபி அல் இஸ்புவா கம் யோம் ஃபி அல் இஸ்புவா கம் யோம் ஃபி அல் இஸ்புவா சரியா கம் யோம் ஹவு மெனி டேஸ் ஃபி அல் இஸ்புவா டேஸ் ஏ வீக் ஃபார் ஏ வீக் சரியா கம் யோம் ஹவு மெனி டேஸ் ஃபி அல் இஸ்புவா ஃபார் ஏ வீக் இல்லைனா அதான் நம்ம டேஸ் ஏ வீக்னு சொல்கிறோம் சரியா கம் யோம் ஃபி அல் இஸ்புவா ஹவு மெனி டேஸ் ஏ வீக் சரியா एक हफ्ते को कितना दिन होता है சரியா ஓகே அடுத்த சென்ஸ் வாங்க உனக்கு எத்தனை வேணும்னு கேட்குறோம் சரியா ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம் உனக்கு ஏதோ ஒரு பொருளை கேட்குறோம் உனக்கு எத்தனை வேணும் how many do you want आपको कितना चाहिए how many do you want आपको कितना चाहिए உனக்கு எத்தனை வேண்டும் இது எப்படி அரபிக்கில் கேட்குறது சரியா கம் துரீது சரியா கம் துரீது இதில் பாருங்கள் கம் how many துரீதுங்கிறதுல ரெண்டு வேர்டு இருக்குது யூ வாண்ட் சரியா அந்த ஃபஸ்ட்டில் வரக்கூடிய தா தான் யூ அப்போ கம் துரிதுன்னு சொன்னால் போதும் யூக்கு வந்து தனியாக ஒரு வேர்டு போட வேண்டிய அவசியமே இல்லை அரபிக்கில் கம் துரிதுன்னு சொன்னால் உனக்கு எத்தனை வேணும் how many do you want आपको कितना चाहिए கரெக்டாக கம் துரீத் ஓகே சரி அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கும் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க சரியா how many persons are there how many persons are there वहाँ कितना लोग है वहाँ कितना लोग है how many persons are there அங்கே எத்தனை பேர் உள்ளனர் இல்லை அங்கே எத்தனை பேர் இருக்காங்க சரியா இதுக்கு என்ன அரபிக் கம் ஷகாஸ் ஃபீஹ்னா கம் ஷகாஸ் ஃபீஹ்னா சரியா கம் how many ஷகாஸ் persons அதான் ப்ளூரல் வேர்டு இது சிங்குலர் வந்து ஷக்ஸ் தான் அப்போ ஷக்காஸ்னால் ப்ளூரல் அப்போ persons சரியா கம் how many ஷகாஸ் persons ஃபீஹ்னாக் இஸ் தேர் சரியா ஆர் தேர் ஓகே கம் ஷக்காஸ் how many persons ஃபீஹ்னாக் ஆர் தேர் அப்போ சேர்க்கும்போது how many persons are there वहाँ कितना लोग है அங்கே எத்தனை பேர் உள்ளனர் கரெக்டாக வருது சரியா ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் கம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணி உன் ரூமில் எத்தனை சேர் இருக்குதுன்னு கேட்குறோம் சரியா உன் ரூமில் எத்தனை சேர் இருக்குது how many chairs are in your roomனு கேளுங்க how many chairs are in your room आपके कमरे में कितना कुर्सी है आपके कमरे में कितना कुर्सी है how many chairs are in your room உன் ரூமில் எத்தனை சேர் இருக்குது இது எப்படி அரபிக்கில் கேட்குறது कम कुर्सी फ़ी गुरफतिक कम कुर्सी फ़ी गुरफतिक कम how many कुर्सी chairs फ़ी गुरफतिक in your room சரியா फ़ी in गुरफतिक your room गुरफानाकि रूम गुरफतिक्னு சொன்னால் your room அந்த லாஸ்ட்டில் அவருடைய கா தான் your சரியா நமக்கு கம் குர்சி how many chairs फ़ी in गुरफतिक your room चेयर சொல்லும்போது how many chairs are in your room आपके कमरे में कितना चेयर है कितना कुर्सी है ஓ ரூமில் எத்தனை சேர் இருக்குது கரெக்டாக வருது சரியா ஓகே இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும் மீதி நாளை பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சரியா ஓகே மாசலாம்